ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே புஜ்ஜிமா டெய்லரிங். இந்த வீடியோவில் வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற பீஸை வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். இப்போது நான் வந்து அந்த வேஸ்ட்டு கிளாத்தெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நான் ரவுண்டு பில்லோ தான் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். பார்த்து யூஸ் பண்ணுங்கள். சிசர்லாம் ஒரே நாள்லேயே உட்காந்து கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வைங்க. இப்போ நம்ம ரவுண்டு பில்லோவுக்கு தேவையான மெஷர்மெண்ட் என்னென்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் வந்து டபுள் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படின்னா 22 இன்ச்சு ஹைட்டுக்கும் 12 இன்ச்சு வித்துக்கும் நான் 2 கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 5.5 இன்ச்சுன்னு நினைக்கிறேன். 5.5 இன்ச்சுக்கு ரவுண்டு ஒரு கிளாத் கரெக்டாக 6 இன்ச்சு இருக்குது. 6 இன்ச்சு ரவுண்டுக்கு நான் ஒரு கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த ரவுண்டு பீஸை நம்ம எடுத்து ஓரம் வச்சிடலாம். 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கணும், 2 கெட்ட பக்கமும் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த 2 சைடும் ரஃப் தையல் போட்டு முடிச்சு வச்சுருங்க. ஃபோல்டிங்காக எடுத்துட்டிங்க அப்படின்னா இது ஒரு பக்கம் மட்டும்தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து ரெண்டுமே ஓப்பனில் எடுத்துட்டேன், அதனால் நான் 2 பக்கமும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டு பில்லோ வந்து மெயினாக வந்து கால் வலிக்கெலாம் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். சில பேர் வந்து சோஃபாவுக்கு வந்து சோஃபாவில் கூட இது வச்சு யூஸ் பண்ணுவாங்க. சோஃபா, ஊஞ்சல் அந்த மாதிரி நிறையா இதில் வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம வந்து இப்போ கால் வலிக்காண்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 2 சைடும் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கலாம். 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போது ஒரு பக்கம் தைக்கிறப்போ மட்டும் நீங்கள் ஒரு 5 இன்ச்சுக்குலேருந்து கம்மியாக வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்பேஸில் தான் நம்ம வந்து கிளாத் வந்து உள்ளே வந்து அடைக்க போகிறோம். இதுவும் அதே மாதிரி 2வது தையல் அதே கேப் விட்டு நம்ம 2 தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போது நம்ம இந்த பீஸ் இருக்கா 2 நல்ல பக்கமும் உள்ளே வச்சுட்டு இப்போது 2 கெட்ட பக்கத்துலேயும் வெளியில் வைக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த 2 சைட்லேயுமே அப்படியே அந்த மெயின் கிளாத்தை ரோல் பண்ணி அந்த நம்ம ரவுண்டாக ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கோம்ல அந்த பீஸ் அளவுக்கு நம்ம 2 சைடையுமே அடைக்க போகிறோம். குட்டி குட்டியாக நீங்கள் வந்து ஃப்ரில் வந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் அந்த ரவுண்டு ஷேப்புக்கு வளைவு கொடுத்து நீங்கள் வந்து அந்த பெரிய பீஸை வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மெதுவாக வைங்க, அவசரப்பட வேண்டாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ரில்லு வச்சு அந்த ரவுண்டு ஷேப்க்கே நம்ம 2 ஓப்பனையும் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. நான் 2வது தையல் அப்படியே கண்டினியூவாக 2வது தையலும் நான் போட்டுக்க போகிறேன். இப்போது இதே மாதிரி பாருங்கள், இதே மாதிரி நம்ம இந்த பக்கமும் அடைச்சிக்கலாம். தச்சுட்டு நம்ம அந்த ஓப்பன் விட்ட இடத்துல தான் நம்ம எல்லாம் வைக்க போகிறோம். உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த 2 அந்த ரவுண்டு பீஸை சென்டர் பண்ணிவிட்டு அந்த 2 சைடுமே நீங்கள் தச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரில் கூட வச்சுக்கலாம். நான் வந்து அப்படியே ஃப்ரில் வைக்க போகிறேன். நம்ம ரஃப்பாக தலகாணி மாதிரி தானே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ரஃப்பாகவே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் ரஃப்பாகவே வந்து ஃப்ரில் வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படியே குட்டி குட்டியாக ஃபுல்லாக வச்சு முடிச்சிருங்க. அவ்வளோதான், நம்ம மிஷினில் தைக்க வேண்டியது முடிஞ்சிச்சு. இப்போ இதை ஃப்ரில் வச்சுட்டு இதிலே நம்ம 2வது தையலும் கண்டினியூவாக வந்து போட்டுடலாம். போட்டுட்டா நமக்கு மிஷினில் வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஊசி நூலில் தான் நமக்கு வேலை இருக்கும். இது நான் தைக்கிறதுமே ஒரு குர்த்தி தான், பழைய குர்த்தியோட இதை தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஃபோல்டிங்கில் அதனால தான் நான் எடுக்கலை.
இந்த ரவுண்டு பீஸ் வச்சா தான் நமக்கு வந்து இது வந்து ஒரு ரவுண்டு பில்லோ மாதிரி தெரியும். அதனால தான் இந்த பீஸ் வந்து நம்ம வைக்கிறதே. நீங்கள் இன்னும் நிறைய வீடியோ பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். எல்லாத்துலேயுமே ஒரு ரவுண்ட் பீஸ் வந்து கட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா. இல்லைனா வந்து நம்ம நார்மல் பில்லோ தச்ச மாதிரி ஆயிரும். அந்த ஷேப்புக்கு நீங்கள் ஃப்ரில் வைக்கணும். அவ்வளோதான் இதில் மேட்ரு. வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம தச்சாச்சு. இதை திருப்பி போட்டுக்கலாம். அந்த கேப் இருக்குல்ல, அது வழியாக நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டா நமக்கு பில்லோ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த ஸ்பேஸில் நம்ம தைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த பக்கமும் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்து எவ்வளோ உங்களால் எந்த அளவுக்கு உள்ளே வந்து துணியை வந்து அடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு துணியை வந்து அடைச்சிருங்க. ஸ்பேஸே விடக்கூடாது. இப்போ நான் ஃபுல்லாக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கட்டைப்பை ஃபுல்லாக கட் பண்ணி வச்ச கிளாத்தை நான் இதில் தம் பண்ணியிருக்கேன். இன்னும் வச்சாலும் வைக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு இதை வந்து ஸ்ட்ராங்காக தைக்கிறோமோ அதில் தான் இருக்குது. நான் இதில் ஊசி நூலில் தான் அந்த சின்ன கேப்பை வந்து தைக்கிறேன். இதை மிஷினில் இனிமேல் தைக்க முடியாது. அதனால் அந்த கேப்பு வெளியில் துணி வந்துடாமல் குட்டி குட்டியாக பக்கத்தில் மாதிரி தச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்ம ரவுண்டு பில்லோ வந்து ரெடி ஆயிரும். இது வந்து நம்ம படுக்கிறப்போ கால் உள்ள வச்சு படுத்துக்கலாம். நம்ம கால் வலியும் வராது. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கால் வலியை தடுக்கிறதுக்கான வழி தான் இது. நம்ம வேஸ்ட்டு கிளாத்தை நமக்கு தேவையானதாக வீட்டுக்கு மாற்றினது மாற்றிக்கலாம். இன்னும் நான் நிறைய ஐடியா வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலாம் நம்ம ஒன்று ஒன்றா மெதுவாக பார்க்கலாம். இப்போ என்கிட்ட இருந்த வேஸ்ட்டு கிளாத்தை வச்சு நான் ஃபுல்லாகவே வந்து நான் வந்து தச்சு முடிச்சிட்டேன். அடுத்தது என்ன தைக்கலான்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எதையுமே வேஸ்ட் ஆக்கக்கூடாது. நமக்கு தேவையானதை எப்போவுமே மாற்ற முடியுமான்றதை பார்க்கணும். அவ்வளோதான், தச்சாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜேஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.